அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மகாபாரதத்தில் ஆதிபருவம் பகுதி 20 பார்க்க போகிறோம். கல்வி அறிவிலும் வில் வித்தையிலும் கர்ணன் கொண்டிருந்த ஆர்வம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போனது. ஆனால் சூதபுத்திரன் என்னும் நாமம் அவனுடைய ஆர்வத்துக்கு இடைஞ்சலாக இருந்தது. அவனை வாட்டி வந்த இந்த பெயரை முன்னிட்டு கர்ணன் தன்னை ஒரு கீழோனா ஒருபோதும் கருதலை. தன்னை ஒரு சூத்திரியனாகவே எண்ணிக்கொள்கிறான். தனுர்வேதத்தில் பிரசித்தி பெற்ற பார்கவ ரிஷியை பார்க்கலான்னு எண்ணம் அவனுடைய உள்ளத்தில் உதித்தது. பிறகு அந்த எண்ணம் உறுதியாக நிலைச்சு அவரை பார்க்கணுன்னு முடிவு பண்ணுறான். பார்கவ ரிஷி சூத்திரியர்களுக்கு வித்தைகளை கற்றுக் கொடுப்பதில்லை, பிராமணர்களுக்கு மட்டும்தான் கற்றுக் கொடுப்பேன்னு தீர்மானத்தோடு இருந்தார். தன்னை ஒரு சூத்திரன்னு சொல்லிக் கொள்வதில் கர்ணனுக்கு விருப்பமாக இருந்தது. ஆனால் அவர் தன்னை ஒரு பிராமணன்னு பொய் கூற தீர்மானித்தான். அவர்கிட்ட போய் ஞான வேட்கையை முன்னிட்டு கல்வி கற்கவும் வில்வதியை கற்கவும் பொய் கூறுவதால் குற்றமில்லைன்னு அவன் எண்ணினான். கர்ணன் தன்னை ஒரு பிராமண இளைஞன்னு பார்கவ ரிஷிக்கிட்ட அறிமுகப்படுத்தி கொண்டான். அதன் விளைவாக அவன் அக்கணமே தங்குதடையின்றி மாணக்கனாக ஏற்றுக்கொள்ளப்பட்டான். வில்வித்தைக்கு முற்றிலும் தகுதி வாய்ந்தவன் கர்ணன் தன்னை நிரூபித்தான். சில ஆண்டுகளாக அவன் குருகுல ஆசிரம வாசத்திலிருந்து அனைத்தையும் கற்று தலைசிறந்த மாணவனாக திகழ்ந்தான். பார்கவ ரிஷி கர்ணனுக்கு பிரம்மாஸ்திரம் உட்பட பல மந்திர சக்தி வாய்க்க பெற்ற அஸ்திரங்களை கற்றுக் கொடுக்கிறாரு. கல்வியை பூர்த்தி செய்த பொழுது குருவானவர் சீடனுக்கு உபதேசம் செய்கிறாரு. தகுதி மிக வாய்க்க பெற்ற மாணக்கன் என உன்னை நீ நிரூபிச்சுள்ளாய். என் வசம் இருக்கிற ஞானம் அனைத்தையும் நான் உனக்கு கற்பித்துட்டேன். நீ சத்தியம் பேசுபவனாகவும் முதியோர்கள் இடத்துல வணக்கம் மிக படைத்தவனாகவும் இருக்கிறாய். தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக நீ பெற்றுள்ள ஞானத்தை பயன்படுத்துவாயாகன்னு சொல்கிறாரு. ஒரு நாள் நண்பகலில் பார்கவ ரிஷி சிறிது நேரம் கர்ணனோட மடி மீது தலை வைத்து படுத்திருந்தார். அப்பொழுது கர்ணனுடைய தொடைய வண்டு ஒன்று கடிக்குது. அதன் விளைவாக ரத்தம் பெருக்கெடுத்து ஓடுது. குருவின் தூக்கத்துக்கு பங்கம் ஏற்படக்கூடாதுன்னு கர்ணன் வலியை பொறுத்து கொண்டு அமைதியாக அமர்ந்திருந்தான். ரிஷியின் உடம்புல ரத்தம் பட்டு அவரது தூக்கம் கலைந்தது. தன் உடம்புல ரத்தம் பரவியதற்கு என்ன காரணம்னு கர்ணன்கிட்ட கேட்குறாரு. அப்போது கர்ணன் தனது தொடைய வண்டு ஒன்று குடைந்தது என்று, அதன் விளைவாக ரத்தம் வலிந்து தங்கள் உடலில் பட்டு தங்களோட தூக்கம் கெட்டது, தன்னை மன்னித்து விடுங்கள்னு கூறுறான். அதற்கு அவர் வண்டு கடித்ததும் நீ ஏன் கத்தி குதித்து எழவில்லைன்னு கேட்குறாரு. தங்கள் உறக்கத்திற்கு இடையூறு வரக்கூடாது என்பதை பொறுத்து வலியை தாங்கிக் கொண்டேன்னு சொல்கிறான் கர்ணன். பாருங்களேன் மக்களே, எவ்வளோ மேலான ஒரு குரு பக்தியோடு அந்த காலத்தில் இருந்திருக்காங்கன்னு. இப்போ உள்ள மாணவர்கள், அதுவும் நான் குறிப்பாக சொல்லணுன்னா அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப பாவங்க. அவங்க அதிக சம்பளம் வாங்குகிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. நான் நேரில் பார்த்த ஒரு விஷயத்த சொல்கிறேன். மாணவர்கள் அரசு பள்ளியிலையும் சரி தனியார் பள்ளியிலையும் சரி ஆசிரியர்களுக்கு என்ன பண்ணுறதுன்னா, ஒரு மரியாதைன்றதே இந்த காலத்தில் ரொம்ப குறைஞ்சி போச்சுங்க. அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்காங்க பாருங்களேன். மாணவர்கள் ஆசிரியரை ஒரு மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள அவ்வளோ மதிக்கணுங்க. இப்போ உள்ள குழந்தைங்க கிட்ட அந்த எண்ணம் ரொம்ப குன்றி விட்டதுன்னு தான் சொல்லணும். தயவு செய்து நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு தாய் தகப்பன் எவ்வளவு முக்கியமோ அதே போல் ஆசிரியர், அதாவது குருவும் ரொம்ப முக்கியம். அவங்களுக்கும் மதிப்பு மரியாதை கொடுக்கணுன்றதையும் நம்ம சிறு வயதில் இருந்தே அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணுங்க. ஒரு நல்ல ஆரோக்கியமான சமூகத்தை நம்ம உருவாக்கணுங்க. நன்றி, வணக்கம்.